பேபி. சாம் வேணாம். ஆடு பேபி. ஆடு ஆடு ஆடு. நீ ஆடுறா. ஆடுறா. எனக்கு மூடு இல்லடா, நீ ஆடு. ஏய் நீ ஆடுறா. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. சிபி மனசுல என்ன நினைக்கிறான்னு தெரியலையே. ஒருவேளை நம்ம விருப்பம் சிபியோட விருப்பமா? ஐயோ, நல்லா வாங்கி கட்டிக்க போறா. ஏண்டி அத்தைய போயா இடிப்ப? ஒழுங்கா பார்த்து ஆட முடியாது. அம்மா போச்சு போ. அத்த தெரியாம சாரி அத்த. நெத்தியில நெல்லவட்டம் வச்சவண்ணம் சுறவட்டம் ஒட்டு மொத்த தென்மாவட்டம் ஓசை கட்டி வந்து நிக்கட்டும். நீங்க என்ன நடக்குதுங்க? ஆண்டி, முதல்ல நீங்க தானே பட்டுல இருந்தீங்க, அவங்க பருதால இருந்தாங்க. இப்ப அப்படியே உல்டாவா மாறி இருக்கு. தம்பி, அது நாங்க வந்து ஓ, பதட்டத்தை பார்க்கும் போதே தெரியுது. வீரா, இவங்க ரொம்ப தப்பான ஆள் போல. நல்ல குடும்பம்னு நினைச்சா ஆள் மாறாட்டம் பண்ணிட்டு திரியுறீங்க. ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல. ஒரு நிமிஷம் நில்லுங்க. வீரா, வீரா, ஒரு நிமிஷம் நில்லு, நான் சொல்றத கேளு. எதுக்கு நிக்கணும்? உன்னை நான் எவ்வளவு நல்ல பொண்ணுன்னு நினைச்சு தெரியுமா? எல்லாரும் உன்னை எவ்வளவு நம்புறாங்க தெரியுமா? நீ என்னடா இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்க? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்ன கேக்குறது? என்ன கேக்குறது? எனக்கு இந்த மாதிரி போய் சொல்றது, ஆள் மாறாட்டம் பண்றதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. I don't like it. ஆமான்னு சொல்லு. கெத்த மெயின்டைன் பண்ணு. வா, முதல்ல போய் ஜனமாட்ட சொல்லுவோம். வா. வீரா, 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 ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. ஒரே நிமிஷம் நான் பேசுறது கேளு. அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் முடிவெடுங்க. அதெல்லாம் எனக்கு கேட்க விருப்பம் இல்ல. பட் உன்னை பார்த்தா கொஞ்சம் பாவமா இருக்கு. டெல் மீ. ஜனமா யார் தெரியுமா? என்ன, அவங்க பெரிய பிசினஸ் உமன். அதான் ஊருக்கே தெரியுமே. புதுசா ஏதாவது சொல்லு. அவங்க தான் என்னோட உண்மையான பாட்டி.
அம்மாவை பெத்தவங்க. என்ன சொல்றீங்க தமிழ்? ஆமா வீரா, எப்பா என்ன ஸ்கிரீன் பிளே. அப்ப நீ வேற யாரோ இல்ல, ஜனாமாவோட சொந்த பேத்தி, அதாவது சிபியோட முறை பொண்ணு. அது இங்க இருக்க யாருக்குமே தெரியாதா? ஆனா இது பெரிய இடியாப்ப சிக்கலா இருக்கே, எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறதுன்னு தெரியல. ஏன் தமிழ், இந்த ஒரு பொய் மட்டும்தான் ஜனாமா கிட்ட சொல்லிருக்கீங்களா இல்ல வேற ஏதாவது பொய் சொல்லிருக்கீங்களா? இந்த ஒரு பொய் மட்டும்தான் ஜனாமா கிட்ட சொல்லிருக்கேன். முதல்ல எங்க அப்பா மேல இருக்கிற பழைய துடைக்கணும், அதுக்கப்புறம் தான் ஜனாமா எங்க அப்பாவை ஏத்துப்பாங்க.